ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் ஆன்லைனில் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அதை பற்றி சொல்கிறேன். மீஷோ பிளாட்ஃபார்மில் வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அது என்ன அப்படிங்கிறதையும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் வந்து 2 டைப் ஆஃப் வந்து இருக்குது சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து காம்போசிஷன் ஜிஎஸ்டி, இன்னொன்று வந்து என்ரோல்மெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு காம்போசிஷன் ஜிஎஸ்டின்னு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் திருப்பூரில், அதாவது தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு கூட்ஸை வந்து எடுத்துகிட்டு வரேன். நான் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போட்டு எடுத்துகிட்டு வருவேன். இப்போ அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேட் வித் ஸ்டேட் போகும்போதே வந்து ஜிஎஸ்டி தேவைப்படும். ஆனால் நான் வந்து ஒரு ஹோம் பேஸ்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறனால எனக்கு ஜிஎஸ்டி எடுத்து சேல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் சேல் ஆகிறது கிடையாது. அந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. அப்போ நான் எப்படி அந்த கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து இந்த காம்போசிஷன் ஜிஎஸ்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து மினிமமாக 1% இப்போ எனக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு 10,000 சேல் ஆகுதுன்னா, நான் வந்து 1% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணால் போதும். அதாவது ₹100 நான் பே பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து காம்போசிஷன் ஜிஎஸ்டி இது வந்து சேல் பண்ணுறவங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து, இது வந்து ஆஃப்லைனில் நான் இங்கே சேல் பண்ணுவேன், இந்த ஸ்டேட்குள்ளே சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். இதை வந்து இந்த ஜிஎஸ்டியை யூஸ் பண்ணி மீஷோவில் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த ஜிஎஸ்டி யூஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து, இப்போ நான் மகாராஷ்டிராக்குள்ளே இருந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா, மகாராஷ்டிராக்குள்ளே மட்டும்தான் வந்து மீஷோவில் நம்ம ப்ராடக்ட் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, மீஷோவில் இருக்க நம்ம ப்ராடக்ட் வந்து மகாராஷ்டிராக்குள்ளே இருக்க ஸ்டேட்குள்ளே மட்டும்தான் காமிக்கும். அவுட் ஆஃப் த ஸ்டேட் வந்து காமிக்காது. ஸோ இதுதான் வந்து காம்போசிஷன் ஜிஎஸ்டி. அடுத்தது என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜிஎஸ்டிக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு நம்பர் மாதிரி வரும், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி அந்த வெப்சைட், கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போயிட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த என்ரோல்மெண்ட் ஐடி ஜஸ்ட் நம்மளோட அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு, பேன் கார்டு, அப்புறம் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் இது மட்டும் கொடுத்தா போதும். உடனேவே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஐடியை வச்சும் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து இந்த மீஷோ பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணலாம். ஆனால் வந்து இதுவுமே சேம் அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். அதாவது நம்ம எந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம அட்ரெஸ்ஸு, நம்ம ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குறோமோ, இப்போ தமிழ்நாடுக்குள்ளே கொடுக்குறோம்னா தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் சேல் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த தமிழ்நாடு நம்ம ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே கூட ஆகாது. ஸோ அந்த மாதிரிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கோட ப்ராடக்டை வாங்குறவங்க, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்குள்ளே அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியாது. ப்ளஸ் பர்சனலி எனக்கு வந்து மீஷோ பிளாட்ஃபார்மில் எடுத்தோன்னே சேல் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் நான் வந்து அந்த எதுவுமே ட்ரை பண்ணலை. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யாருக்காவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் என்னென்னா ஃபர்தராக தேடி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.